வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் திருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் திருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த சுல்தான்பேட்டை ரஹ்மத் நகரில் சுமார் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுவனை கண்ட திருநாய் சிறுவனை துரத்தியுள்ளது. இதனால் பயந்து போன சிறுவன் நாயிடமிருந்து தப்பிக்க ஓடிவரும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாக புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே உடனடியாக தெருநாய்களை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஊட்டியில் நவம்பர் மாதம் முதல் பனிக்காலம் துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு புயல் காரணமாக மழை தொடர்ந்து பெய்ததால் உறைபனிக்காலம் தள்ளி போனது. இன்று காலை ஊட்டி பூங்கா, காந்தல், தலைகுந்தா உள்ளிட்ட இடங்களில் வெள்ளி துகள்களை தூவியது போல் பச்சை புல்வெளிகள் ரம்மியமாக காட்சி தந்தது. ஊட்டி சிம்லாவாக மாறிவிட்டதோ என்று எண்ணும் வகையில் இது இருந்தது. 1/4/2003க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என டாக்டர் ஜி அமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி கடலூர் மாவட்ட பழைய கலெக்டர் அலுவலகம் எதிரே டாக்டர் ஜி அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைப்பாளர்கள் மணவாளன், அம்பேத்கர், தனசேகரன், சாந்தகுமார், மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்தியமூர்த்தி தொடக்க உரையாற்றினார். மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜெகநாதன் சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன், அனைத்து துறை கூட்டமைப்பு தலைவர் புருஷோத்தமன், மாநில துணைத் தலைவர் அறிவழகன், முன்னாள் மாநில துணைத் தலைவர் நல்லதம்பி, கல்லூரி ஆசிரியர் கழக கிளை தலைவர் கலைசெல்வி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். முடிவில் மாநில தலைவர் அரங்க அருள் பிரகாசம் நன்றி கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் ஆடிட்டர் என் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. தரைக்காத்த காளியம்மன் கோவிலில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்பு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி பொதுமக்களுக்கு இணைப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர்கள் வேல்முருகன், சிவகாமி, மாவட்ட பேரவை செயலாளர் முருகன், பகுதி செயலாளர்கள் தீபா, காதர், சம்பத், பொதுக்குழு உறுப்பினர் கல்யாணராமன், அருள் செல்வன், மாவட்ட சார்பணி செயலாளர்கள் கந்தவேல், ஜெனேத், மணிவண்ணன், ராதாகிருஷ்ணன், முருகையன், ரமேஷ், செல்வம், ஆறுமுகம், ஜெய் கணேஷ், இளையராஜா மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். புதுச்சேரி அடுத்த ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி பள்ளி வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியர் சாந்தி, பொறுப்பாசிரியர் தீபாஞ்சன் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நுண்கலை ஆசிரியர் சுந்தர வடிவேல் மேற்பார்வையில் கைவினை கலைஞர் ராஜசேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கைவினை பொருட்கள் மற்றும் நுண்கலை பொருட்களை உருவாக்குவது குறித்து பயிற்சி அளித்தார். தேங்காய் ஓடு, ஐஸ்கிரீம் குச்சிகள் மற்றும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த மரப்பொருட்கள், காகிதங்கள் ஆகியவைகளை கொண்டு மாணவர்களால் உருவாக்கப்பட்ட காகித பூக்கள், கைவினை பொருட்கள், மர சாமான்கள், குடுவைகள், கம்மல், மணி வகைகள் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள், பொம்மைகள், படுக்கை விருப்புகள், மரக்கூடைகள், வண்ணங்கள் பூசப்பட்ட மண் பாண்டங்கள், கொசுவத்தி ஸ்டாண்ட், விலங்கு வகைகள், பறவைகள் என 100க்கும் மேற்பட்ட கைவினை மற்றும் நுண்கலை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் மாணவர்கள் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து மாணவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்காட்டி இது எப்படி உருவாக்கப்பட்டது, இதனுடைய பயன்கள் என்ன என்பது குறித்து மாணவர்கள் தத்ரூபமாக விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து சிறப்பு பூஜையும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் செந்தில்வேலன், துணை செயலாளர் ஆனந்தவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களிடம், இளங்கோ, உங்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். சட்டத்திற்குட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் இன்று நவநீத நகர் முருகன் கோவில் அருகில் வருகின்ற 2026 ஆண்டு தேர்தலுக்கான 161, 171 பாகங்களில் பூத் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நகர செயலாளர் KS ராஜா முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 25வது வார்டு 161, 171 பாகம் அவைத்தலைவர் ராமலிங்கம், பிரதிநிதி காந்தி, இளைஞரணி சிவகண்டம், ராமமூர்த்தி, சரவணன், பிரதிநிதி ராஜா, மாமன்ற உறுப்பினர் சசிகலா ஜெயசீலன், கிளைக்கழக செயலாளர் ஜெயசீலன், இளஞ்செழியன், வினோத், சதீஷ், குப்புசாமி மற்றும் 25வது வார்டு உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் வருடந்தோறும் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்துவதும் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகளை செய்வதும் அந்த மாநில ரஜினி ரசிகர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் இந்த வருடம் நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளை மட்டுமல்லாது ரஜினி கலை உலகத்திற்கு வந்து 50வது ஆண்டு சிறப்பிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் பிரபாகரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். மேலும் புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவும், சேலை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். இதில் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நேற்று புதுச்சேரியில் IBCA மற்றும் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி மிகவும் கோலாகலமாக பாடல்கள் பாடி மக்களுக்கு இணைப்பு வழங்கி இயேசு கிறிஸ்து பிறந்தது நற்செய்தி அறிவித்தார்கள். இந்த நிகழ்வினை IBCM தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் தேவசித்தம் அவர்கள் ஜெபத்தோடு துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியில் உள்ள 180க்கும் மேலான சபைகள் மற்றும் 180க்கும் மேலான கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய அணிந்து பேரணியாக புறப்பட்டனர். 700க்கும் மேலான கிறிஸ்துவ மக்கள் இதில் கலந்து கொண்டு நடனமாடி பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்திகளை பாடல்களாகவும் நடனங்களாகவும் மக்களுக்கு நற்செய்திகளாகவும் அறிவித்து இனிப்பு வழங்கி தங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் புதுச்சேரியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நற்செய்தியையும் பகிர்ந்து கொண்டார்கள். தவளக்குப்பம் அடுத்துள்ள பூரணாங்குப்பத்தில் சர்வதேச கர்லக்கட்டை ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் கர்லக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி புதுக்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் நேற்று நடைபெற்றது. இதில் குருகுலத்தின் நிறுவன ஆசான் ஜோதி செந்தில்கண்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் மோகன்பாபு, அகில பாரதிய சன் சமிதி மாநில தலைவர் கருடானந்த ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 617 மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு 31 நிமிடம் 14 வினாடிகள் நடைபெற்ற உலக சாதனை பயிற்சியில் 12 ராசிகளுக்கும் 1660 சுற்றுகள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கர்லக்கட்டை சுற்றி குழு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. சாதனை படைத்த ஜோதி குருகுல நிறுவன ஆசான் ஜோதி செந்தில்கண்ணன் அவர்களுக்கு அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்கினர். தொடர்ந்து மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் குருகுலத்தில் தனிநபர் உலக சாதனை நடைபெற்றது. மேலும் இதில் தேசிய கலாச்சார பிரிவு முத்துஜி, பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், பொதுச் செயலாளர் ராம உட்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுச் செயலாளர் வெற்றி செல்வம் இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள 9, 10 மற்றும் 11ஆம் பூத்தை சேர்ந்த வாக்காளர்களை சந்தித்து அவர்களது அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் அதில் தனக்கு ஆதரவளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நினைவு பரிசு மற்றும் அன்னதானத்தினை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடியார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நாகராஜன், புவியரசன், விஜய், சூர்யா, கலைவாணன், NSK இளஞ்செழியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.